என்னங்க இதெல்லாம்? என் பையன் சொல்றதெல்லாம் உண்மையா? அது வந்துங்க. அவர் தயங்குறதுலே தெரியல நம்ம பையன் சொல்றது உண்மைதான்னு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையங்க. அதெல்லாம் சரிதாங்க. நாளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பிறக்கிற குழந்தை திருநங்கையே பிறந்தா நாங்க என்ன பண்றது? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு கல்யாணம் நடக்கும். அதை முன்னாடி நின்று நடத்துறது எங்கள் அக்காவாக தான் இருக்கும். நீ உங்கள் அக்கா மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்க. நீயும் சொல்ல மாட்ற, என்னையும் சொல்ல விட மாட்ற. நீ அனு வந்தால் உட்கார சொல்லு, நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வந்துடுறேன். என்ன ஜானி, அண்ணா வந்தாச்சா? ஜானி, யோ என்னத்தையும் அப்படி பார்த்துட்டு இருக்க? ஹே மதன், எப்படா இருக்க? மதன், ஏய் ஜானி, எப்படிடா இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி? இப்படின்னா ஓ உடம்பு கம்மி பண்ணிட்டேனா? ஊருக்கு போனதும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டரும் உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டாரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டயட்டு கீட்டு அப்படி இப்படின்னு இருந்து உடம்பை குறைச்சிட்டேன். அழகாக இருக்கானு? ஓ அப்போ இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்லை? நான் அப்படி சொல்ல வரல. முன்னாடி அழகு, இப்போ பேர் அழகு. ஐஸ் வச்சது போதும், வா போகலாம். மதன், எங்கே போகிறோம்? வேற எங்க? நம்ம வீட்டுக்கு தான். என்ன மதன், விளையாடுறியா? நான் ஃபோனில் சொந்த மறந்துட்டியா? நான் ஊருக்கு வரணும்னா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். என்ன ப்ராமிஸ் பண்ணி தரணும்? சொல்லு. நான் அங்கே வரேன்னு அப்பாவுக்கு தெரியக்கூடாது. நான் வெளியில் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து வேணாலும் தங்கிக்கிறேன். யோ பார்த்து வர மாட்டா? யோ நீ எப்படியா வர? நீ வந்துட்டு என்ன கத்துறியா? ஏய் எந்த ஏரியா நீ? ஏய் முதல்ல உனக்கு வண்டி ஓட்ட உனக்கு தெரியுமா இல்லையா? ஏய் நீ வந்து டிஸ்ட் என்ன பேசுறியா? நான் கரெக்ட்டா தான் வந்தேன். நீ என்ன கேக்குற? மதன், டேய் கொன்னடா உனக்கு? ஏடா மதன், யோ நீ தப்பா வந்து என்ன பேசுற? நீ கிளம்பு சொன்னா ஃபர்ஸ்ட். கேளு மதன். நீ யாரா என்ன சொல்றதுக்கு? அனு, ஹாப்பி உமன்ஸ் டே அனு. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே அனு. தேங்க்ஸ் ஜானி. தேங்க்ஸ் மதன். ஆனால் இந்த டேவை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் டிசர்விங்கான்னு தெரியல மதன். என்ன அனு இப்படி சொல்லிட்ட? ஒரு பொண்ணாக பிறந்து இந்த உலகத்தில் ஒரு பொண்ணாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட ஒரு பையனாக பிறந்து இந்த உலகத்தில் ஒரு பொண்ணாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமும் எங்களுக்கு தெரியும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முழுசாக டிசர்விங் தான். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. ஜானி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா?
அனுபவம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற நிலமையில வெளியில் தங்க வச்சா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறியா? ஹேய், இவ்வளோதானா? இதை போய் என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன் மதனே. ஐயோ மதனே, வீட்டில் தங்க வச்சுக்கலாம் ஒரு மேட்டரே இல்லை. ஒரு 2 நாள் மட்டும் வெளியே தங்க வச்சுக்கலாமா? அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஏன்டா என்னாச்சு? இல்லை, அப்பா அம்மா 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். வந்தோம்னே நான் கூப்பிட்டுக்கிறேன். என்னதான் சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு திருநங்கையை தனியாக உங்கள் வீட்டில் தங்க வைக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? ஏன் அனு, என்ன இப்படிலாம் பேசுற? நான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பற்றியில யோசிக்கல, நான் உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன். அனு, நீ இப்போதான் பொண்ணு. அதுக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனந்த். நான் அனுன்னு கூப்பிடுறது உன் உணர்வு கொடுக்குற மரியாதை. நீ எப்பவுமே என் மனசார என் ஃப்ரெண்டு ஆனந்த் தான். சரி, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் இப்போயே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எதனா சொல்லு, நான் வெளில தங்கிக்கிறேன். அப்புறம் என்ன மதனே, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிடா, போலாமா? அனு, இதுதான் நம்ம வசந்த மாளிகை. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ஜானி, நல்லா இருக்கு. மதனே, நிமிஷம் உள்ள வாங்க, பேசணும். அனு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆ மதனே, என்னடா? நான் உன்ட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன், அது கரெக்டாக பதில் சொல்லு. அவளுக்காக எல்லாம் பண்ணுற, ஆனால் காமிச்சிக்க மாட்ற. பாவண்டா, நீ அவளை மன்னிச்சிட்டுன்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா. மன்னிச்சிட்டனா? அவளையா? அது என்னைக்கும் நடக்காது. என்ன பண்ணுறது? அதுக்காக அவளை விட்டம் கொடுக்க முடியல. ஆனால் அதனால் அவளை மன்னிக்கலாம் முடியாது ஜானி. அது அதே மாதிரி இனிமேல் இதை பற்றி பேசாத, அவ்வளோதான் சொல்லுவேன். டேய் மதனே, டேய் லூசு பயலே, நீ அவளை அக்காவை ஏற்றுக்கிட்டடா. அதை கூட தெரியாமல் இருக்க இன்னும். அனு, எனக்கு ஒரு டவுட் அனு. இப்போல்லாம் உன் கம்யூனிட்டி பீப்புளை நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஆனால் யாருமே ஒரு இடத்துல வேலை செஞ்சுதான் நான் பார்த்ததே இல்லை. வேலைக்கு போகலாம்ல? ஜானி, வேலை செய்ய நாங்கள் ரெடி, கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தா. அனு, நீ நினைக்க தப்பு அனு. இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை. மக்கள்கிட்ட திருநங்கைகளை பற்றி புரிதல் நிறைய வந்துருச்சு. கரெக்டாக சொன்ன ஜானி. ட்ரை பண்ணணும், பண்ணாதானே தெரியும் கிடைக்குதா இல்லையான்ட்டு. இப்படி இவங்கெல்லாம் இப்படி தான் சமுதாயத்தை குறை சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கான மாற்றம் என்றைக்கும் கிடைக்காது. உங்களுக்கான மாற்றத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். கரெக்ட் தான். ஆனால் இப்போ கூட நிறைய திருநங்கைங்க பெரிய பெரிய இடத்துல வேலை செஞ்சு தானே இருக்காங்க. பெரிய இடத்துல புரியுதா? மெச்சூரான இடத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியானும். நான் சொல்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க அடித்தளத்துலேருந்து இருக்கணும்னு சொல்கிறேன். சரி, உங்களை எல்லாருமே படித்தவங்க இருக்காங்களா என்ன? எல்லாருமே பெரிய இடத்துல வேலை செய்கிறதுக்கு? சரி, அதெல்லாம் விடு. நீ ஊரில் என்ன வேலை பார்க்குற அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் உன்னை கேட்குறேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என்னையா கேட்குற? ஆமாம், உன்னை தான் கேட்குறேன். திருநங்கைங்களை நீங்கள் இதை தான் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு கேட்குறது, அதுவும் ஏன் தம்பி வாயால். வளர்ந்துட்டடா, அக்காவே பார்த்துக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேன். சந்தோஷமாக இருக்கு. இதை எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ சொன்னியே அடித்தளத்தில் தான் நாங்கள் இருக்கோன்னு. இருப்போம், அப்போ இருப்போம். சரி சொல்லு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைடா. எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசை. பார்ப்போம் நடக்குதான்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினச்சது சீக்கிரமே நடக்கும். மதன். அப்பா, எங்கப்பா போயிட்டு வர? ஜானி இருக்காங்களப்பா? ஆமாம். ஜானியை பார்த்துட்டு வரேன்ப்பா. ஓ, சரி சரிப்பா. சரிப்பா. மதன். சொல்லுங்கப்பா. அணுகிட்ட ஏதாவது பேசுனியா? இல்லைப்பா, நான் அவகிட்ட பேசலையேப்பா. நான் எதுக்குப்பா அவகிட்ட பேச போகிறேன்? ஓ, சரி சரிப்பா. ஏன்பா திடீர்னு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். அப்புறம் அனு உங்கள்கிட்ட கால் பண்ணி பேச ட்ரை பண்ணா நீ பேசாத. அவள் நம்ம குடும்பத்துக்கு வேணாம். அப்புறம் அவள் என்ன சொன்னாலும்
நீ நம்பாதப்பா. நம்பக்கூடாதா? அப்படி என்னப்பா சொல்கிற போகிறா? இது அது நம்மளை பிரிக்க ஏதாச்சும் சொல்லலாம்ல, அதுக்கு தான்ப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுப்பா. சின்ன வயசில் அண்ணன் அவனாவா வீட்டை விட்டு வெளியே போனா? இதை பாரு, யாராச்சும் கேட்கும்போது எங்கள் பேரை சொன்ன தொலைச்சி போட்டுருவேன். எங்கேயாவது போயிடு, திரும்ப என் கண்ணில் பற்றாத. திரும்ப வந்த ஒன்று போட்டுருவேன். உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன். அனு சின்ன வயசில் அவனாவா வீட்டை விட்டு வெளியே போனா? என்னப்பா இப்படி கேட்குற? ஆமாப்பா, உங்கள் அம்மாவை தவிக்க விட்டு உன்னையும் தூக்கி போட்டு அவனே தான் வீட்டை விட்டு வெளியே போனான். இப்போ கூட உங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. உங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் அந்த கஷ்டத்தோட அவன் பண்ணிட்டு போன அசிங்கத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான்ப்பா தெரியும். பா பா எதுக்குப்பா கண் கலங்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாருங்கப்பா, யார் என்ன சொன்னாலும் சரிப்பா, நான் இருப்பேன்ப்பா. என்னைக்கும் உங்கள் கூட நான் இருப்பேன். சரிப்பா. நான் வரேன்ப்பா. சரிப்பா. ஆமாம், நான் தான் அவனை சின்ன வயசில் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். நான் தான் அனுப்புனேன். அதான் நான் செஞ்சது தப்புன்னு திருந்தி மறுபடியும் அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டல. அப்புறம் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம்? தப்பு. நல்லவ மாதிரியே வீட்டுக்குள்ள வந்து என் இன்னொரு பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறேன். இவளும் என் ரத்தம் தானே. இப்பதான் தெரியுது திருநங்கையா மாறினவங்களை ஏன் மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அனு, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச உன் அப்பா யாருன்னு நீ பார்ப்ப. அவ என்ன சொன்னாலும் நீ நம்பாதப்பா. மதன், இந்த சாப்பிடு, நானே சமைச்சது. இல்லை வேண்டாம். மதனே, பார்த்தாலே நல்லா இருக்கும் போலடா, சாப்பிட்றா. இந்த மதன் சாப்பிடு. அதான் வேண்டாம் சொல்றலாம், விட. ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்ற? டேய், என்னடா ஆச்சு? இப்போ எதுக்கு மதன் இப்படி பேசுற? நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்போ திடீர்னு கத்துற, என்னாச்சு? தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு பக்கம் என் அப்பா, இன்னொரு பக்கம் சின்ன வயசில் ஓடி போன என் அண்ணன். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு வயசு வரைக்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது போன நீ திரும்ப வந்துட மாட்டியான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதே ஒரு வயசுக்கு அப்புறம் நீ திரும்பவே வந்துவிடாத சாமின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன யாராச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா? நீ பண்ணிட்டு போன காரியத்துக்கு அப்பா மட்டும் இல்லை, நான் அனாதையாக இருப்பேன். யாருமே இல்லாத அனாதையாக இருப்பேன். அது தெரியுமா உனக்கு? நீ அனாதைன்னு சொல்றல்ல, அவங்க கூட நமக்கு யாரும் இல்லை நினைச்சு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி திருநங்கைங்க அனாதை விட மோசமான வாழ்க்கை வாழ்றோம். அம்மா இருப்பாங்க, ஆனா அவங்க அன்பு கிடைக்காது. அப்பா இருப்பாரு, அவரோட அரவணைப்பு இருக்காது. கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்க மதன், ஆனா அவங்க உறவு கிடைக்காது. நாங்கெல்லாம் பிறக்கும் போது சாபத்தோட தான் பிறக்கிறோம், வாழும்போது அடுத்தவங்க சாபத்தை வாங்கிட்டு தான் வாழ்றோம் மதன். முக்கியமா பெத்தவங்களோட சாபத்தை. இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரி நீ மாறிட மாட்டியான்னு நினைச்சுதான். விட மாட்டேன். அவ நினைச்சதை நடத்த நான் விட மாட்டேன். அவ உயிரோட இருந்தா தானே பிரச்சனை, பயம்.
ஒருவேளை